நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784. எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்க, சிறப்பா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? புதிய மாதத்தின் புதிய நாள், ரொம்ப ரொம்ப புதிய தொடக்கம், புதிய காலை. ஒரு அற்புதமான ஒரு காலை வேலை. இந்த வேளையில் ஒரு அற்புதமான கதையை கேட்கலாமா? கண்டிப்பா. இன்னைக்கான ஒரு சின்ன கதை, குட்டி கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 3 மரங்கள், ஓங்கி உயர்ந்து வளர்ந்த மரங்கள். அப்ப அந்த மரம் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிக்கிச்சு, பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மரங்கள் நான் ஃபியூச்சர்ல என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட், எதிர்காலத்தில் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ஒரு மரம் சொல்லுது, நான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஆபரணங்களை வைக்கக்கூடிய பெட்டியாக என்ன பண்ணணும், மாற நான் விரும்புகிறேன். அந்த என்ன அந்த உள்ள ஆபரணங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, பொக்கிஷமா பாதுகாத்துக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு பெட்டியா நான் என்ன பண்ண போறேன், மரப்பெட்டியா மாற விரும்புறேன் அப்படின்னு சொல்லி. 2வது ஒரு மரம் சொல்லிச்சா, நீயாவது ஆபரணங்களை தாங்கக்கூடிய ஒரு அந்த உலகில் ரொம்ப ரொம்ப நறுமணமிக்க மலர்களை, வாசனை திரவியங்களை அப்படி எல்லாரும் எனக்கு கிஃப்டா கொடுக்குறப்போ அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெட்டியா மாற நான் என்ன பண்றேன், விருப்பப்படுறேன். அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் கிஃப்டா கொடுப்பாங்க. அந்த கிஃப்ட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பத்திரமா வச்சுக்குவாங்க. எனக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஒரு வாசனை நிறைந்த ஒரு நறுமணம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி 3வது ஒரு மரம் இருந்திருக்குது. அதை சொல்லியிருக்கு, உங்களுக்கு இவ்வளவு ஆசைலாம் இருக்கு, எனக்கு அப்படிலாம் எந்த ஆசையும் இல்ல. ஏதாவது ஒரு சின்ன பெட்டியா இருந்தா இருந்துட்டு போதும். இல்ல என்னவா நான் பயன்பட விரும்புகிறேன் அப்படின்னு இந்த கடவுள் என்ன வச்சிருக்கிறாரோ அதுவாவே நான் என்ன பண்ணிக்கிறேன், மாறிக்க போறேன். எனக்குன்னு ஸ்பெஷலாலாம் ஒண்ணும் பெருசா ஆசைலாம் இல்ல அப்படின்னு இந்த 2 மரம் கிண்டல் பண்ணிருக்கு. எங்களுக்குலாம் பாரு இவ்வளவு ஆசைகள் இருக்குது, இதெல்லாம் கடவுள்கிட்ட கேட்டா கடவுள் என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. நீ என்னடானா அவர் ஆசைப்படி இருக்கிறாங்க, சரி ரைட்டு போ அப்படின்னு 3 பேசிக்கிச்சு. அப்போ அந்த மரத்தை எடுத்து அந்த பலகையை அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதை வெட்டக்கூடிய அந்த மனிதர் வராரு. அவர் என்ன பண்றாரு, விறகு வெட்டி எடுத்து கொண்டு போய் அதை செய்யக்கூடிய பெட்டிகளா இருக்குது. ஒரு மரம் சொல்லிச்சு இல்லையா, நான் ஜுவல்லா என்ன பண்ண போறேன், மாற போறேன் அப்படின்னு சொன்ன மரத்தை ஒரு பெட்டியா செஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாட்டு தொழுவத்துல கொண்டு போய் வச்சு மாடுகள் சாப்பிட்றதுக்கு வைக்கக்கூடிய அந்த வைக்கோல் அதில் போட்டு அதில் மாட்டுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது ஒரு பெட்டி இருந்துச்சு, நறுமணமிக்க பொருட்களை தாங்கக்கூடிய பெட்டி. அது ஆசைப்பட்டது. அதை என்ன பண்ணாங்க, அதை ஒரு பெட்டியா செஞ்சுட்டாங்க. செஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இறந்த ஆட்களை அடக்கக்கூடிய சவப்பெட்டியா மாத்திட்டாங்க. எவ்வளவு மணந்து இருக்கணும்னு நினைச்சோமோ அவ்வளவு போட்டாச்சு. 3வது ஒரு மரம் இருந்துச்சு இல்லையா, அதை ஒரு என்ன பண்ணாங்க, எடுத்து கொண்டு போய் பார்த்துட்டு இதுதான் இயேசுநாதர் சுமப்பதற்கு சரியான மரமா இருக்கும்னு சொல்லி ஒரு சிலுவை மரமாக செய்து, அது அவமானத்தின் அடையாளமாக சொல்லப்பட்ட அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து அதில் உயிரை கொடுத்து இன்னைக்கு நம்முடைய மீட்பை கொடுத்தனால இன்னைக்கு மாட்சியின் சின்னமாக, மீட்பின் அடையாளமாக என்ன இருக்குது, மாறி இருக்குது. ஸோ அப்போ அது அந்த அளவுக்கு இன்னைக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய தன்மையை எட்டி இருக்கிறது. ஸோ இப்போ வாழ்க்கையில் எப்பவுமே நான் பெருசு அப்படிங்கிற அந்த அகந்தையை விட்டொழித்து வாழ்ந்தோமே ஆனால் நாமும் உயரிய இடத்தை பெற முடியும். அற்புதமான கதையின் வழியா ஒரு அற்புதமான சிந்தனையை இந்த இனிய காலை வேலைக்கு சிந்திச்சிருக்கும். சோ இப்ப அற்புதமான நாளை ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். அம்மா
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய தளம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறது, என்ன ஒரு அற்புதமான சிந்தனை நாம் சிந்திக்க போகிறோம். ஸோ இன்னைக்கான நாள் என்ன ஒரு சிறப்பான நாள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேசிய மருத்துவர் தினத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நேஷனல் டாக்டர்ஸ் டே. டாக்டர்ஸ் அப்படிங்கிறோம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நமக்கு உடல்ல உடல் ஆரோக்கியம் எப்போ முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும்னா, எப்போ நாம் நோய்வாய்ப்படுகின்றோமோ, அப்போ எப்போல்லாம் நம்மளுடைய ரொட்டீன் பாதிக்கப்படுதோ அப்பதான் உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியும். அந்த உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் மீட்டெடுத்துக் கொள்வதற்கு மருத்துவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அந்த நேரத்துல தான் எனக்கு தெரியும். அந்த நேரத்துல ஊர்ல உள்ள எல்லா டாக்டர்ஸையும் விசாரிச்சு யார் ரொம்ப கைராசியானவர், யாரோட ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும், யார்கிட்ட சீக்கிரம் வரும், யார் இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்களோ அப்பதான் என்ன பண்ணுவோம்னா நம்ம தேடுவோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த தேசிய மருத்துவர்கள் தினத்தில் அவருடைய பணியை பத்தி நம்ம நிறைய பேசலாம். இன்னைக்கு மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான 10 ஆலோசனைகள் என்னென்ன, அதைத்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது நம்முடைய நல வாழ்விற்காக, நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்காக மருத்துவர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஆலோசனைகள். அப்போ அதுல முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஈட் பேலன்ஸ்டு டயட். அதாவது இன்னைக்கு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல எவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்குது, எவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, சத்துள்ள உணவுகள் எவ்வளவு எடுத்துக்கிறோம். அந்த சத்துலையுமே எது இப்போ சிலருக்கு உடம்புல இயற்கையாவே உப்பு சத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க உப்பை குறைவா எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்கும். இப்போ நிறைய பேர் சுகர் அதிகமா எடுத்து உடம்புல இன்னைக்கு சுகர் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு அப்போ அந்த சுகரை என்ன பண்ண கம்மியா. அப்போ இதெல்லாம் அதிகமாவும் ஆயிடக்கூடாது, குறைச்சலாவும் ஆகிடக்கூடாது. அப்போ பேலன்ஸ்டா இருக்கணும். அப்போ நான் ஒரு நாளைக்கு சாப்பிடக்கூடிய நியூட்ரிஷன்ஸ், அந்த ஃபுட்ல எவ்வளவு ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், எவ்வளவு மத்த எனக்கு தேவையான புரதச்சத்துக்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு அதுல இருக்கணும், எவ்வளவு நார்ச்சத்து இருக்கணும், அது எனக்கு எவ்வளவு தேவை, இது எல்லாமே நான் தெரிந்து அவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கல எந்த தப்பும் கிடையாது. யார் யார் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். இதெல்லாம் தேடி இப்போ நாங்க எங்க போயிட்டு அதெல்லாம் வாங்கி செஞ்சு சாப்பிடுறதுன்னு கிடையவே கிடையாது. நம்ம வீட்டுல செய்யற சாப்பாடுல இந்த உணவு வகைகளே அதெல்லாமே இருக்கு. நம்ம அதை அழகா செஞ்சு சாப்பிடுறதுதான் நம்ம கையில இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. நிச்சயமாக அதை சரிவர செஞ்சோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னும் தொடர்ந்து இதை பத்தி ஆரோக்கியமாக பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோம், எனது மீட்பை கண்டடைவர். கிறிஸ்து இயேசுவின் இதய உறவில் வாழும் அன்பு உள்ளங்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்னும் இந்நிகழ்வின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மனம் மகிழ்கின்றது. திருப்பாடலின் நிகழ்வின் வாயிலாக எங்களது சிறிய சிந்தனையையும் உங்களது சிறிய நேரத்தையும் ஒன்றாக செலவிடவிருக்கின்றோம். இன்றைய திருப்பாடல் நிகழ்வில் நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் எண் 50ஆம் திருப்பாடல். இத்திருப்பாடலுக்கு முந்தைய திருப்பாடலுடன் தொடர்புகள் உண்டு. அதாவது 48ஆம் திருப்பாடல் கடவுளின் திருநகர் என்று ஆரம்பிக்கும் இத்திருப்பாடலுக்கு அடுத்து 49ஆம் திருப்பாடல் செல்வம் பயனற்றது. அதாவது கடவுளின் திருநகர் செல்வம் பயனற்றது. இதற்கு அடுத்து வருகின்ற இந்த 50ஆம் திருப்பாடல் உண்மையின் வழிபாடு. அதாவது கடவுளின் திருநகர் செல்வம் பயனற்றது, உண்மையின் வழிபாடு. இந்த தலைப்புகளில் இருந்தே கடவுளின் திருநகர் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக கடவுளின் திருநகருக்கு வெளிப்புற ஆடம்பரங்கள் தேவையில்லை, வெளிப்புற மனங்கள் தேவையில்லை. உண்மையான மனமும் உண்மையான உள்ளமும் தேவை என்பதை புரிந்து நமக்கு உணர்த்துகிறது இத்திருப்பாடல். இத்திருப்பாடல்
ஒரு சாதாரண புகழ்ச்சி பாவாக, இத்திருப்பாடல் ஒரு சாதாரண புகழ்பாவாக, இறைவனை புகழ்வதாக அமைவது அன்று. இத்திருப்பாடல் மிகவும் சுவாரஸ்யமாக, மிகவும் கடவுளின் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக அமைகின்றது. ஆக இத்திருப்பாடலை பற்றி யோசிக்க யோசிக்க நமக்கு ஒரு வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது ஆங்கிலத்தில் அடரேஷன் என்று ஒரு வார்த்தை உண்டு. அதற்கு ரூட் வேர்டு ஆங்கிலத்தில் அடோர் என்று சொல்லப்படும். இந்த அடோர் என்கின்ற வார்த்தை ஒருவர் மீது அழியாத அன்பு கொள்வது, இல்லை என்றால் ஒருவர் மீது பேரன்பு கொள்வது, அதுவும் இல்லை என்றால் ஒருவரை பற்றி பிணைந்து இருக்கின்ற ஒரு அன்பு, அதாவது ஒருவரை விட்டு பிரிந்து இருக்க முடியாத ஒரு நிலை கொள்கின்ற அன்பை குறிக்கின்றது. அதனால்தான் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஐ அடோர் யூ என்று, அதாவது முழு மனதோடு நான் உன்னை நேசிக்கின்றேன் என்பதை தான் அடோர் என்பார்கள், அடரேஷன் என்பார்கள். ஆதலால் இத்திருப்பாடல் உண்மையான முழு மனதோடு உண்மை வழிபாடாக, முழு மன வழிபாடாக அமைகின்றது. அதனால் தான் நான் முன்பே கூறினேன், அடரேஷன் என்னும் வார்த்தையின் மூலம் முழு மனதோடு இறைவனை பற்றுதலை இத்திருப்பாடல் குறிக்கின்றது. இத்திருப்பாடல் தொடக்கத்திலேயே நமக்கு யார் நம் வாழ்வில் அச்சாணி என்பதை கூறிவிடுகின்றது. முதல் வசனம் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ஆண்டவர் பேசுகின்றார் என்று குறிப்பிடுகிறது. ஆதலால் ஆண்டவர் கூற மனிதர்கள் அத்தகைய வார்த்தைகளை பெறுகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக, மிக எளிமையாக கூறுகின்றது இத்திருப்பாடல். இத்திருப்பாடலை 3 விதங்களாக பிரிக்கலாம். வசனம் 1 முதல் வசனம் 7 வரை, வசனம் 8 முதல் வசனம் 14 வரை, வசனம் 15 முதல் வசனம் 23 வரை என்று 3 நிலைகளாக பிரிக்கலாம். முதல் நிலை ஆண்டவரின் அன்பு என்று வைத்துக் கொள்ளலாம். வசனம் 1 முதல் வசனம் 7 வரை ஆண்டவரின் அன்பு என்று வைத்துக் கொள்ளலாம். இரண்டாம் நிலை வசனம் 8 முதல் வசனம் 14 வரை கடவுளின் படைப்புகள் என்று வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது வசனம் 15 முதல் வசனம் 23 வரை ஆண்டவர் நேர்மையாளர் என்பதை வைத்துக் கொள்ளலாம். ஆக ஆண்டவரின் அன்பு, ஆண்டவர் படைப்பு, ஆண்டவர் நேர்மையானவர். அதாவது எல்லோரையும் படைத்த ஆண்டவர் அன்பானவர், ஆனால் அன்பையும் தாண்டி அவர் நீதியானவர், நேர்மையானவர் என்கின்ற 3 தலைப்பின் கீழ் இந்த திருப்பாடல் வருகின்றது. வசனம் 1 முதல் 7 வரை நாம் பார்க்கின்றோம், அவர் கதிரவன் எழும் முனை நின்று மறுமுனை வரை உலகத்தை காக்கின்றார். கடவுள் தம் மௌனத்தில் இருக்க மாட்டார், அவர் சுட்டெரிக்கும் தழல் நெருப்பு என்று. ஆக கடவுளின் அன்பை வெளிப்படுத்துகின்ற வசனங்களாக இத்தனை வசனங்களும் அமைகின்றது. இவர் கடவுளின் அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகின்றார் என்றால், அவர் மக்களுடன் வாழ விளைகின்றார். மக்கள் உங்களுடன், என்னுடன், நம் அனைவருடன் வாழ நினைத்து இன்றளவும் இறங்கி வந்து நம்முடன் இருக்கின்றார். அவரது அன்பை நமக்கு தெரிய வைத்து அவரது வழியில் நடக்க வைக்கின்றார். இது ஒரு நிலை. இந்த திருப்பாடலில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்றால், இத்திருப்பாடல் தாவீது அரசரால் அன்று அவருடைய காலத்தில் வாழ்ந்த இசைத்தலைவர்களுள் ஒருவர், அவர் பெயர்தான் ஆசாப்பு. இது ஆசாப்பின் புகழ்பா, அதாவது தாவீது காலத்தில் வாழ்ந்த ஒரு இசை தலைவர்களுள் ஒருவர் இந்த பாடலை இயற்றியிருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் ஆக இருந்திருக்கிறார் என்றால், தாவீது கடவுள் மீது கொண்ட பற்றை இவர் வெளிப்படுத்துகின்றார். ஆக இவரும் தாவீதை போல கடவுளின் மீது அன்பு கொண்டவராக இருந்திருக்க வேண்டும். ஆதலால் தான் இத்தகைய தெளிவுமிக்க பாடலை அவர் நமக்கு அளிக்கின்றார். 3ஆம் வசனங்களிலிருந்து நாம் பார்க்கின்றோம், அவர் நீதியை நிலைநாட்டுபவர் என்று. இன்னும் குறிப்பாக அவர் பலிகளை எதிர்பார்ப்பவர் அல்ல என்று நாம் பார்க்கின்றோம். இதைத்தான் 7ஆம் வசனத்திலிருந்தே கூறுகின்றார். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகிறேன். இஸ்ரேலே, உனக்கு எதிரியாய் சான்று கூறப் போகிறேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். ஆக நீ எப்பொழுதெல்லாம் இறை அன்பில் இருந்து, நாம் எப்பொழுதெல்லாம் இறை அன்பிலிருந்து விலகிச் செல்கிறோமோ அவர் நம்மை மீண்டும் அந்த நிலைக்கு, வழிக்கு அழைத்து சென்று நடக்கச் செய்கின்றார் என்பதுதான் இந்த முதல் நிலையின் அர்த்தங்கள், காரியங்கள். நாம் இறைவனுக்குரிய காரணமாக வாழ வேண்டும், நாம் இறைவனுக்குரிய அச்சாணியாக விளங்க வேண்டும் என்பதை இது தெரிவிக்கிறது. ஆக நாம் எந்நாளும் அவர் மக்களாக வாழ விளைவோம். ஜெபம்.
எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் செய்கின்ற அனைத்து பாவங்களையும் மன்னித்து எங்களை எந்நாளும் உமது பிள்ளைகளாக வழி நடத்திடவும், எங்கள் வாழ்வில் நீர் நுழைந்து எங்களை காத்திடவும், நாங்கள் செய்கின்ற வேலைகளில் எங்களை ஆசீர் தந்து வழிபடுத்திடவும், உமது ஆசீரால் நாங்கள் வாழ்வு பெற்று நல்ல நிலைக்கு உயர்ந்திடவும் அருள் புரிவீராக. நாங்கள் எந்நாளும் உமது மக்களாக உமது பிள்ளைகளாக வாழ அருள் புரியும். ஆமேன். அருமையான தினமொரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில மருத்துவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நலவாழ்விற்கான ஆலோசனைகள் என்னென்ன, அதுல அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்த ஆலோசனை மருத்துவம் குறிப்பு அப்படின்னு சொல்றப்போ ஸ்டே ஹைட்ரேட்டட்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்ப இருக்க இந்த ஒரு சம்மர் சீசன்ல அப்படின்றப்போ நம்ம என்ன பண்றோம், அதிக பேர் நம்ம இதை தான் வந்து தவறான காரியம், அதான் அதை தான் செய்ய முற்படுவோமே. வெயில்ல வெளியே போயிட்டு வந்துருவோம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா வேற ஏதோ ஐஸ் வாட்டர், சில்லா அது மாதிரி ஏதாவது குடிச்சு உடம்புக்கு நம்மளே உபாதையை ஏதாவது ஏற்படுத்திப்போம். ஆனா அந்த நேரத்துல தண்ணி குடிப்பது எவ்வளவு முக்கியம், நம்மளோட உடம்பை பேலன்ஸ் பண்றது அவ்வளவு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா தண்ணீர் குடிப்பது தான். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நம்ம தண்ணீர் குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான ஆயுளும் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்குமே மறந்து விடக்கூடாது. தினந்தோறும் காலையில எந்திரிச்ச உடனே வீட்டுல எங்க அப்பா சொல்லக்கூடிய ஒரு செம்பு தண்ணி என்ன பண்ணு குடிச்சதுக்கு அப்புறம் அந்த நாளினுடைய வேலைகள் என்ன பண்ணு தொடங்கி செய்ய. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு செம்பு தண்ணி உள்ள போறப்போ நமக்கு என்னென்ன விஷயங்கள்ல வந்து எனக்கு காலை கடன் முடிக்கிறது வந்து என்னென்ன விஷயங்கள் அந்த உடம்பு இயல்பா செய்ய வேண்டுமோ அதை கரெக்டா அந்த பயாலஜிக்கல் சைக்கிள் என்ன பண்ண செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தண்ணீர், அது இன்னொரு டயலாக் அடிக்கடி எங்க அப்பா சொன்னா, தண்ணி எண்ணெயும் தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணும் வளர்க்கும். அதனால தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம், தலைக்கு எண்ணெய் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. ஆனா அவர் சொன்னதுல ரெண்டாவது விஷயத்த பெருசா கேட்டதே இல்ல. சோ அப்ப என்னன்னா இந்த தண்ணீர் அப்படிங்கிறது நம்மள வந்து எப்பெல்லாம் ஹைட்ரேட்டடா நமக்கு அந்த டீஹைட்ரேஷன் ஆகுறோமோ அப்பெல்லாம் நம்மள இமிடியேட்டா ஹைட்ரேட் பண்றதுக்கு இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து ஏசில வேலை பார்க்கறதுனால பலருக்கு அந்த தாகம் எடுக்கக்கூடிய அந்த நிலை அப்படிங்கறதே இல்ல. இன்னொன்னு அந்த இருந்த இடத்துல உட்காந்து வேலை பார்த்து பழகிட்டனால எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். சரி, அட்லீஸ்ட் ஒரு பாட்டில என்ன பண்ணிக்குவாங்க பிடிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்மளுடைய அலுவலகத்துல கூட நிறைய பசங்களை பார்க்க முடியுது. சோ என்ன அப்படின்னா அந்த பசங்க பாத்தீங்கன்னா அவனை தண்ணி பிடிக்கிறப்ப கிண்டல் பண்ண, என்னடா வாளியில தண்ணி பிடிக்க வந்துட்டியா அப்படின்னு பார்த்தா இவ்வளவு பெரிய வாட்டர் கேன் என்ன பண்ணிருப்பாங்க வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒவ்வொரு டைமிங்க்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 9 மணில இருந்து இவ்வளவு முடிச்சிருக்கணும், 10 மணிக்கு இவ்வளவு குடிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னா அதுல மென்ஷன்லாம் என்ன பண்ணிருக்கும் செஞ்சிருக்கும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணவும் செய்யறாங்க அந்த பசங்க. அவன் காலையில தண்ணி பிடிக்கிறப்போ கேட்கக்கூடிய முதல் கேள்வி, என்னடா பாக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டியாடா, வாளியில தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்துட்டியாடா. பட் கிண்டல் பண்ணாலும் சரி எதுவும் சரி, ஆனா தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப 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 நலம் சேர்க்கும். கண்டிப்பா அதை நம்ம மறந்து விடக்கூடாது. இன்னும் தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜூலை 1 புனித ஆலிவர் பிளங்கட். புனித ஆலிவர் பிளங்கட் அயர்லாந்தில் 1625ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் பிறந்தார். இளம் வயதிலேயே இறைவனை தேடுபவராக இருந்த புனித ஆலிவர் 1647ஆம் ஆண்டில் இத்தாலியில் உள்ள ஐரிஸ் கல்லூரியில் இயேசு சபையாரிடம் குருத்துவ கல்வியினை பயின்று 1654ஆம் ஆண்டு குருவானார். ஞானம் மிகுந்த புனித ஆலிவர் 1654ஆம் ஆண்டு முதல் 1669ஆம் ஆண்டு வரை இறையியல் பேராசிரியராக பணிபுரிந்தார். அயர்லாந்தின் மியத் என்ற பகுதியின் ஆயராக பொறுப்பேற்ற இவர் ஏழை மக்களுக்கும் இயேசுவை அறிந்திராத மக்களுக்கும் நன்மை செய்பவராக திகழ்ந்தார். 1673ஆம் ஆண்டு அயர்லாந்தில் குருக்கள் பலர் கொடுமைப்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்ட போதும் பள்ளிகள் பல மூடப்பட்ட போதும் புனித ஆலிவர் மறைந்திருந்து இறை பணியாற்றி குருக்களை வழிநடத்தினார். 1679ஆம் ஆண்டில் கைது செய்யப்பட்ட இவரை கத்தோலிக்க விசுவாசத்தை அயர்லாந்தில் பரப்புகிறார் என்று குற்றம் சுமத்தி 1681ஆம் ஆண்டு
தூக்கிலிட்டு கொடூரமாய் கொன்றார்கள். கயவர்களால் சிதைக்கப்பட்ட இவரது உடலின் பாகங்கள் அயர்லாந்திலும் இங்கிலாந்திலும் இன்னும் பல பகுதிகளிலும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அயர்லாந்து நாட்டின் முதல் மறைசாட்சியும் இங்கிலாந்து நாட்டில் விசுவாசத்தின் பேரில் கொல்லப்பட்ட இறுதி நபரும் இவர்தான். புனித ஆலிவர் பிளங்கட் அவர்களின் விழாவை கொண்டாடும் நாம் இறைவனிடம் நம்மை முழுவதுமாய் ஒப்படைத்து நமது வாழ்வு மூலம் இறைப்பணியாற்ற முன்வருவோம். சிறப்பான அற்புதமான இன்றைய புனித பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள் மருத்துவர்கள் நமக்கு பல ஆலோசனைகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்மளுடைய நல்வாழ்க்கைக்காக அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஸோ இன்றைய நாள்ல நம்ம அதை கொஞ்சம் இந்த தளத்துல கொண்டு வந்து ஞாபகப்படுத்திக்கலாம், நினைவுபடுத்திக்கலாம் சொல்லி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா அவங்களுடைய ஆலோசனையில் அடுத்தது என்ன? ஸோ அடுத்ததான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் போய் பார்க்க போனோம். அவங்ககிட்ட வந்து அந்த நோய்க்கான சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், காலைல கொஞ்சம் தூரம் நடங்க, வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது அவங்க இயல்பா கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த உடற்பயிற்சி செய்தல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது காலைல எந்திரிச்சோடனே வேலை ஈவினிங் நேரங்கள்லையோ ஒரு 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தல் அப்படிங்கிறது நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் அது என்ன பண்ணுன்னா நலம் சிறந்த ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா இது அதை ஃபீல் பண்றவங்க, ரெகுலரா அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது என்ன மாதிரியான ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம லைஃப்ல கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ முதல் ஸ்டார்டிங்ல எல்லாமே என்னன்னா ஒரு 4 நாள் 5 நாள் பண்ணிட்டு உடனே என்ன பண்றோம், நம்ம வந்து அவுட்புட் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். உடற்பயிற்சி செய்வது அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்க உடலை வந்து மெருகேற்றுவதற்கோ கட்டுக்கோப்பாக வைத்துக்கிறதுக்கோ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா அந்த அவுட்புட் நீங்க நினைக்கிற மாதிரி 2-3 நாள்லாம் என்ன ஆகாது, கிடைக்காது. ஒவ்வொருடைய உடல் அமைப்பை பொறுத்து அவங்களுடைய ஜீன்ஸ் எல்லாம் அதுல இருக்குது. ஸோ அந்த ஜீனை பொறுத்துலாம் என்ன பண்ணுன்னா சிலருக்கு விரைவாக அந்த மாற்றங்கள் உடற்கட்டுகள் வர்றது தெரியும், சிலருக்கு வந்து கொஞ்சம் மெதுவா வர்றதுதான் தெரியும். ஆனா அந்த புத்துணர்ச்சியோடு ஒரு நாள் முழுவதும் வேலை செய்வதற்கு தேவையான ஆற்றலை அது கண்டிப்பா கொடுக்கும். ஸோ அப்போ எதுக்கு ஜிம்முக்கு போய் தான் பண்ணணுமா இல்லை இங்கே தான் போகணுமா அப்படிலாம் இல்லாம இன்னைக்கு வீட்டிலேயே எளிய முறையில பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதை சொல்லி தரதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய யூடியூப் வீடியோஸ் என்ன பண்றாங்க இருக்குது. அதை பார்த்து எது நமக்கு செட் ஆகுதோ, எது நமக்கு சூட் ஆகுதோ அதை செஞ்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 30 நிமிடங்கள் நாம் உடற்பயிற்சி செய்தோமே ஆனால் உடலை ஆரோக்கியமாக நம்மால் பார்த்துக்கொள்ள. கண்டிப்பா இந்த நேரத்துல வயசானவங்களோட பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, நாங்களே எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியும், எங்களால நடக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டரோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, உங்க வீட்டுல இருந்து சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வாக் பண்ணிட்டு வாங்க. அந்த சுகர் அப்படின்ற சுகர் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த சுகர்ஸ் அதோட லெவல் கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆலோசனை நம்ம எடுத்துப்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். God versus Science அந்த புத்தகத்திலிருந்து ஒரு நிகழ்வு. ஜெர்மன் தேசத்து பள்ளி வகுப்பறை ஒன்றில் மாணவர்களை பார்த்து கேட்கிறார் ஆசிரியர், உலகில் இருக்கும் அனைத்தையும் படைத்தது கடவுளா, கடவுள்தானா? அனைவரும் அமைதியாய் இருக்க ஒரே ஒரு மாணவன் மட்டும் சொன்னான், அதில் என்ன சந்தேகம், கடவுள்தான் படைத்தார். பதிலை கேட்டுவிட்டு வெடுக்கென அடுத்த கேள்வியை முன்வைத்தார் ஆசிரியர், அப்படியானால் சாத்தானை படைத்ததும் கடவுள்தானா? அமைதியாகிவிட்டான் மாணவன். கொஞ்ச நேரம்தான். ஆசிரியரிடமே கேள்வியோடு நின்றான். அடுத்த கேள்வியோடு, சார் குளிர் நிலை என்று ஏதாவது இருக்கிறதா? சந்தேகம் என்ன, இருக்கிறது, அதை நான் உணர்கின்றேனே. மன்னிக்கவும், உங்கள் பதில் தவறு. குளிர் நிலை என்று ஒன்று இல்லை. வெப்பத்தின் பற்றாக்குறையே குளிர், சராசரி வெப்பத்தின் குறைவே குளிர். விடையோடு விடவில்லை அவன். அடுத்த கேள்வியோடு பாய்ந்தான், சார் இருள் என்ற ஒன்று இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. ஏன், நீ இருட்டை அனுபவித்ததே இல்லையா? மன்னிக்கவும், இந்த பதிலும் தவறு. இருள் என்ற ஒன்று இல்லை. ஒளியின் பற்றாக்குறையே இருள், சராசரி ஒளியின் குறைபாடே இருள். விளக்கினான் அவன். உண்மையில் நாம் வெப்பத்தையும் ஒளியையும் தான் அதிகம் படிக்கிறோம். அது இருப்பதால் தான் படிக்கிறோம், குளிரையும் இருட்டையும் அல்ல. ஏனென்றால் அது இல்லை. ஏனெனில் குளிரும் இருளும் படைக்கப்பட்டதல்ல, பற்றாக்குறையின் இருப்பு நிலையே அவைகள். அதே போல்தான் சாத்தான் என்று உலகில் எதுவும் இல்லை, அது படைக்கப்படவும் இல்லை. முடித்தான். கடவுள் மீது உள்ள நம்பிக்கையின் பற்றாக்குறையே சாத்தான்.
அப்படி எகிரி குதித்து விவாதம் செய்த அந்த ஜெர்மானிய பள்ளி மாணவன் யார் தெரியுமா? வேறு யாரும் அல்ல, பின்னாளைய அறிவியல் அறிவு சுடர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான். கேள்விகளை கேள், பதிலை தேடி அல்ல, அறிவை தேடி. விடை காண முடியாத சில கேள்விகள் இதயத்தில் எழும்போதுதான் வாழ்க்கையே ருசிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி சொல்கிறார் இயக்குனர் பாலச்சந்தர். என்ன ஏன்னு கேட்க ஆளே இல்லை அப்படிங்கிற வாக்கியம் வயதிற்கு ஏற்ப மாறும். இளமையில் கர்வமாக, முதுமையில் பரிதாபமாக. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்ற கேள்விக்கு பல சமயங்களில் பதில் கிடைப்பதே இல்லை. உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள்ளாத வரை உன் தவறுகளை நீ உணரப் போவதில்லை. எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி விடுபவரே அறிவாளி. தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம். சிக்கலான கேள்விக்கு சீரிய பதில் புன்னகை கூட்டல் புன்னகையுடன் நகர்ந்து விடுதல். பிரச்சனைகள் வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. மரணம் வரை விடை கிடைக்காத ஒரே கேள்வி யாரை நம்புவது என்பதுதான். வாழ்க்கை என்பது ஒரு விசித்திரமான பரீட்சை. அடுத்தவரை பார்த்து காப்பி அடிப்பதால் தான் பலர் தோல்வி அடைகிறார்கள். காரணம், ஒவ்வொருவரின் கையிலும் வெவ்வேறு கேள்வித்தாள்கள். இலக்குகளை குறிவைக்காதவர் வாழ்வு கேள்விக்குறிதான். அதிகாலையில் துயில் எழு, சகல செல்வமும் கிடைக்கும்னு பாடம் நடத்திட்டு கேள்வி கேட்டு பழகுடான்னு சொல்லி கொடுத்தா ஒருத்தர் இப்படி கேள்வி கேட்கிறான். அப்படின்னா அதிகாலையில் துயில் எழும் நியூஸ் பேப்பர்காரன் காரில் அல்லவா வர வேண்டும்? நக்கலு. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய ஆரோக்கியமான நலவாழ்விற்கு மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அந்த ஆலோசனைகள்ல அடுத்ததான் என்ன சொல்றாங்க? சில பேஷண்ட்லாம் போயிட்டு டாக்டர்ஸை பார்த்தாங்கன்னா சொல்ற கம்ப்ளைண்ட் இதுவாக தான் இருக்கும். என்னால் சரியா தூங்கவே முடியல, பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, நிறைய வேலை பலுவா இருக்கு, உடம்புல நிறைய உபாதைகள் இருக்கு அப்படின்னா அவங்களே சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் எதனால வந்துச்சு அப்படின்ட்டு. அப்ப டாக்டர் சொல்லுவாங்க நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, சரியா தூங்க முடியலன்னு. தூக்கமின்மை தான் இத்தனை நோய்க்கும் காரணம். சரியான நேரத்தில் எப்பொழுது எப்படி தூங்க வேண்டுமோ அப்படி தூங்கி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்புல இருக்க நோயெல்லாம் பறந்து வெளியே போகும் சொல்லுவாங்க. நம்மளோட ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ப இருக்க இந்த ஒரு காலப்போக்குல நமக்கு தூக்கமின்மை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்மளுடைய அந்த வேலை பலு அப்படி இருக்கு. ஆனா அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நம்மளுடைய தூக்கத்திற்கு நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நல்ல தூக்கம் தூங்கினால் எந்த நோயும் நம்மிடம் வராது. பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கிற மாதிரி பேலன்ஸ்டு ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து இரவு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை பேலன்ஸ் செய்யக்கூடியவன்னா பகல்ல தூங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை தூங்கி என்ன பண்ணிடணும், பேலன்ஸ் பண்ணிடணும். இன்னொன்று என்னன்னா, சில பேர் என்னன்னா ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தூங்கி பொழுதனைக்கு தூக்கத்துல கழிக்கிறது அப்படிங்கிறங்க சொல்லவே இல்லை. ஒரு உடல் ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் 6 மணி நேரம் தொடங்கி 9 மணி நேரம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேஷியோஸ். இப்போ பிறந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா அது முழிச்சிருக்கக்கூடிய டூரேஷனே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு இருக்கும். ஒரு 22 மணி நேரம் அது தூக்கத்திலே தான் என்ன பண்ணும் கழிக்கும். அப்படியே வளர்ந்து வர அந்த தூக்கத்தினுடைய நேரம் என்பது குறைஞ்சிக்கிட்டே என்ன பண்ணும் வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம் போதுமானதா இருக்குது, என்னுடைய உடல் அது கரெக்டா வேலை செய்யுது, என்னுடைய பயாலஜிக்கல் சைக்கிளுக்கு அதுக்கு போதுமானதா இருக்குன்னா அத்தகைய ஓய்வை நான் கொடுக்க வேண்டும். அதை நான் எடுத்துக்கொள்ளாம நம்ம பல நேரங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, எனக்கு தூக்கம் வரல அதான் மொபைல் பாக்குறேன். அது நான் பல விட சொல்லிட்டேன். அதுக்கு காரணமே நீங்க மொபைல் பாக்குறதுனால தான் உங்களுக்கு என்ன பண்றது, தூக்கமே வரது கிடையாது. ஸோ அப்போ அந்த கண்களுக்கு வெளிச்சத்தை அந்த இருட்டான நேரத்துல உடல் எல்லாமே பயாலஜிக்கல் சைக்கிள் ஓகே இருட்டிருச்சு ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அது தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு டிஸ்பிளே பிரைட் வெளிச்சத்தை நீங்க கொண்டு போய் என்ன பண்றீங்க, கண்களுக்கு காட்டுறீங்க. அப்ப கண்கள் மட்டும் என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அப்போ இன்னும் இருட்டல அப்படிங்கிற விஷயத்துல அது என்ன, அதற்கு முன்னாடியே என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தூங்க போறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட எலக்ட்ரானிக் அசெட்ஸ், அது டிவியா இருக்கலாம், லேப்டாப்பா இருக்கலாம், சிஸ்டமா இருக்கலாம், மொபைல் போனா இருக்கலாம், தூக்கி அதை தூரமா என்ன பண்ணுங்க வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு புக் என்ன பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. ஒரு நல்ல தூக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கினாலே போதும். அது சொல்றப்ப சொல்லுவாங்க, ஸ்கூல் முடிஞ்சும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சும் ஒரு பையன் வந்து அவன் புக்கெல்லாம் தூக்கி படாம வச்சிருந்தானே. ஏன்னு கேட்டா புக்கை படிச்சா தூக்கம் வருது, அதனால தூக்கணும் வச்சிருக்கேன். நல்லா இருக்கு இந்த டிப்ஸ். சோ அந்த மாதிரி குட் டிப்ஸ்னு சொல்லலாம். சோ புக் படிக்கிறப்போ நல்ல ஒரு தூக்கம் என்பது வரும். சோ அப்ப அந்த எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் எல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு சரியான நல்ல தூக்கத்தை நாம் எடுத்து தூங்கணும் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையா. இன்னைக்கே பாருங்க, இறை மக்கள் போய் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்க போறாங்க, நைட்டு படுக்க போறாங்க, நல்லா தூங்க போறாங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு கண்டிப்பா.
நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ அவர்களே, அடுத்ததாக மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடாது, மருத்துவர்கள் நம்மளுடைய நல்வாழ்விற்காக சொன்ன சில ஆலோசனைகளை நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா. அந்த வகையில அடுத்ததாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் எல்லாருமே அதிகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, டிப்ரெஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்ப இந்த வார்த்தைகளுக்கான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான். ஒரு வாரம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், தங்கச்சி கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசிட்டு வீடியோ கால் பார்த்துட்டு கிண்டலுக்காகவும், என்ன பாப்பா ரொம்ப கருப்பாயிட்டா அப்படின்னா, ஆமாண்ணே நான் கருப்பா தானே இருக்கிறேன் அப்படின்னா. முன்னாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா, ஆமா எங்க அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கான், ஒருத்தவனை நாயின்னு சொன்னா ஆமா நான் நாய் தான் என்ன பண்ணிக்கும் ஒத்துக்கோன்னு சொல்லியிருக்கிறான், அதனால நானும் என்ன பண்ணிக்கிறேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அப்போ இது கிண்டலுக்கு நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டாலுமே இதில் இருக்கக்கூடிய ஒரு உட்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பல நேரங்கள் யாராவது நம்ம பார்த்து உனக்கு அறிவு இல்லையா, இல்லை உனக்கு அது தெரியுது, கண்ணு தெரியுதா, காது தெரியுதா கேட்டால் உடனே என்ன இருக்கு, நமக்கு கோவம் வந்துருது, பதிலுக்கு சண்டைக்கு போறோம். அந்த சண்டையில நம்ம ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி நம்மளுடைய மன அமைதி என்பது என்ன ஆயிருது, இல்லாமல் போய்விடுகிறது. அந்த ஒரு கிளர்ச்சி அடைந்த மனநிலைக்கு போயிருது. அதுதான் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். ஒருவேளை நம்ம அந்த வாதத்துல தோத்துட்டோம், நம்மளால பாயிண்ட் எடுத்து வச்சு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல, தோத்துட்டோம்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியும். 2-3 நாளைக்கு அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படா நம்ம இது பண்ண, எப்படா பழிவாங்க, இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்கிட்ட ஒரு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கறான்னா, ஆமாங்க எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த மைண்ட் கிளர்ச்சி அடைந்த நிலைக்கு போறதோ, டென்ஷன் ஆகுறதோ, அவன்கிட்ட நான் வேலிடுன்னு நான் ப்ரூஃப் பண்றதுக்கோ எனக்கு மனம் அங்கலாய்க்கவே இருக்கும். ஆனா கேட்டவன் அவங்களுக்கு தான் மன நிம்மதியை கேட்டுட்டு போனோம். ஏன்னா அவனை நாயின் திட்டுறோம், பேய் திட்டுறோம், ஆமா நான் நாய் தான் பேய் தான் சொல்லிட்டு அமைதியாவே போயிடுறான். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க, ஆமாங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவனுக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி நிம்மதி கேட்டு போகும். ஏன்னா சொன்னதை அக்செப்ட் பண்ணிட்டா சண்டைக்கு வர மாட்டேங்கானு அவன் தான் என்ன பண்ணுவான், டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு அளவுக்கு கூடுமான வரைக்கும் உங்களால ஸ்ட்ரெஸ் இல்லாம டிப்ரெஷன் இல்லாம இருக்க முடியுதோ, அது இந்த விஷயத்த கேட்டா சண்டை வரும், இந்த விஷயத்த பேசினா சண்டை வரும், இல்லை எனக்கு இது எப்படி பேசுன்னு தெரியல அதனால இதை பேச தெரியாம நான் கேட்டுட்டேன்னா பிரச்சனை வரும்னா அதை கேட்காமலே இருந்துருங்க. அதுக்காக கேட்காம இருக்கிறோட இன்னொரு முக்கியம் என்ன அப்படின்னா, அதை நான் நினைச்சு பார்க்காமலும் இருக்கணும். நான் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கேட்காம இருக்கிறேன்னா இதுவும் எனக்கு என்ன மன உளைச்சலை ஏற்படுது. ஸோ அப்போ அதை நான் எனக்கு அது கேட்க தெரியல, கேட்டா பிரச்சனையா இருந்தது, நான் அதை மறந்துட்டேன், முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு எளிய வழி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இஸ்லாமிய பருத்து பகுதி பார்க்கலாம். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு டான்சில் இன்ஃபெக்ஷன் வருங்க. இதுவே அடல்ட்ஸுக்கு வருது அப்படின்னா இது டான்சில் இன்ஃபெக்ஷன்னால டான்சில் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணுமான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குங்க. ஸோ டான்சில் சர்ஜரி பண்ணணுமா இந்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ டான்சில் சர்ஜரி பண்ணணுமா டாக்டர்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. குழந்தைங்களில் இது இயல்பாக பண்ணுறனால அவங்களுக்கு அந்த கேள்வி வராது. பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு அடிக்கடி தொண்டை இன்ஃபெக்ஷன் நான் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ டான்சில்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ தொண்டையில் டான்சில்ன்ற லிம்ஃபாய்ட் டிஷ்யூ ஒன்று இருக்குங்க. அந்த சதை குழந்தைங்களில் இம்யூன் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அதாவது வாய் வழியாக ஏதாவது சாப்பாடில் கிருமி இருக்குது அப்படின்னா முதல்ல வர டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த டான்சில்ஸ் தாங்க. அந்த மாதிரி மூக்குக்கு பின்னாடி அடினாய்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த டான்சில்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இம்யூனிட்டி பெருக. இதுவே அடல்ட்ஸுக்கு இந்த இம்யூனிட்டி பெருக இந்த டான்சில் உதவாது. ஸோ அதனால் என்ன ஆகும், சில பேருக்கு அடிக்கடி டான்சில்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும், தொண்டை வலி வரும், சாப்பிட முடியாது, முழுங்க கஷ்டப்படுவாங்க, அடிக்கடி ஃபீவர் வரும். இது ஒரு வகை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு பக்கமாக வீக்கம் முழுங்க முடியாமல் குரல் மாற்றம் வரும். இது ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பஸ்ஸு சேர ஆரம்பிக்குது. மூணாவது, நிறைய பேருக்கு வாயிலேருந்து கெட்ட வாடையோட கற்கள் இருக்கும். அதாவது டான்சிலில் வெள்ளை வெள்ளையாக தட்டு தட்டாக ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது பேர் டான்சிலோலித். இதுவையும் மீறி சில பேருக்கு ஒரு பக்கம் மட்டும் வீங்கி முழுங்க முடியாமல் இருக்கும். இது கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டான்சில் சதையை இருந்தாலே எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஸோ இதுக்கான இண்டிகேஷன் என்ன, இப்போ ஒரு டான்சில் வீக்கம் இருக்குது, அது சர்ஜரி தான் பண்ணணும்னு இண்டிகேஷன் என்ன, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டான்சில் இன்ஃபெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு 7 வாட்டி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் சாப்பிட முடியாமல் அவங்க வேலைக்கு லீவ் போடுறாங்க அப்படின்னா இது ஒரு இண்டிகேஷன். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 வாட்டியும்
3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 3 வாட்டியும் வருது அப்படின்னா இது கிரானிக் டான்சிலைட்டிஸ்ன்னு லேபிள் பண்ணி சர்ஜரிக்கு இண்டிகேட்டடாக இருக்குங்க. இல்லை ஒரு பக்கம் மட்டும் சீழ் பிடிக்குது, அதாவது இதுக்கு பேர் குவின்சின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஒரு வாட்டி வந்துட்டாலே டான்சிலெக்டமி கண்டிப்பாக பண்ணணும். இல்லை நிறைய பேருக்கு வாயிலேருந்து கெட்ட வாடையோட அந்த டான்சில் ஸ்டோன் இருக்குது, எனக்கு என்னதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு இது பிடிக்கல சார், எனக்கு கெட்ட வாடை வருது, கண்டிப்பாக எனக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு டான்சிலெக்டமி பண்ணலாம். இல்லை ஒரு பக்கம் மட்டும் வீக்கம் வந்து அது சதையாக வளர்ந்துருக்கு, மிழுங்கவும் முடியல, வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பயாப்சி பண்ணி அது கேன்சராக இருந்தால் டான்சிலெக்டமி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு அடல்ட்ஸுக்கு டான்சிலெக்டமிக்கான இண்டிகேஷன். இன்னொன்று ரொம்ப காமனாக இப்போ வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோரிங், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷனில் டான்சில்ஸ் ரொம்ப வீக்கமாக இருக்குன்றப்போ தூக்கத்தில் நிறைய பேருக்கு இந்த டான்சில் போய் பின்னாடி விழுந்து மூச்சு திணறல் ஏற்படுதுங்க. இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. இது ஒரு காமன் இண்டிகேஷன் இப்போ அடல்ட்ஸில் பார்க்கறது இருக்குது. ஸோ டான்சிலெக்டமி அந்த ப்ரொசீஜரில் ஒரு ஸ்டெப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இண்டிகேஷன்ஸுக்கு அடல்ட்ஸுக்கு டான்சிலெக்டமி நாங்கள் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த டான்சிலெக்டமி பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்ற நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஓரல் ஹைஜீன் நல்லா மெயின்டைன் பண்ணி சாப்பாடு கூலிங்காக எடுக்காமல் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் டெண்டன்சி குறையுதுனாலே உங்களுக்கு அடிக்கடி தொண்டை இன்ஃபெக்ஷன் வரப்போகிறது இல்லை. இதையும் மீறி உங்களுக்கு கொரட்டை இருக்குன்னா தான் நாங்கள் சர்ஜரி பண்ண போகிறோம். ஸோ மெடிசன்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டு இம்யூன் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராதுங்க. ஸோ இதையும் மீறி உங்களுக்கு டான்சிலெக்டமி தான் ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அது எப்படி பண்ணுவோம்? ஸோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஜென்ரல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுவோம். நீங்கள் தூங்கிடுவீங்க, மயக்கத்தில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொசீஜர் வலியோ அப்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரெண்டாவது, வாய் வழியாக தான் போகும், வெளியில் எந்த ஒரு தழும்போ ஒரு கத்தி வச்சு அறுக்கிறதோ இல்லைங்க. இது ஸ்கார்லெஸ் சர்ஜரி தான். மூணாவது, இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு பயாப்சி அனுப்புவோம். இது சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய டேக் கேர் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி முடிச்சுட்டு உங்கள் ரெக்கவரி 1 to 2 வீக்ஸ் ஆகுங்க. சாஃப்ட் டயட் எடுத்துக்கணும். இந்த தாளிச்சது பருப்பு வகைகள் இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. சூடாக ஒரு 3 வாரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. கூர்மையாக சிப்ஸு, முறுக்கு, தட்டை, பர்ஃபி இந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. கார்கிலிங் நல்லா பண்ணணும். இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு போஸ்ட் டான்சிலெக்டமி அந்த பீரியட் உங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்ம கோல்ட் ஸ்டீல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வி ஹாவ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் லேசர், சம்திங் கால் கோஆப்லேஷன். ஸோ இந்த கோஆப்லேஷனில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெயினே சுத்தமாக இருக்காது. இது ரெக்கவரி பீரியட் ஒரு 1 to 2 வீக்ஸ் ஆகும். பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலன்னா இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் ஜாஸ்தி. பட் இது ரொம்ப பெஸ்ட் டூலாக இருக்குது. சீக்கிரம் சர்ஜரி முடிச்சிடலாம், சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டான்சிலெக்டமி சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் போஸ்ட் ஆப் கேரும் நல்லா இருக்குது. இது திரும்ப வளருமா அப்படின்ற நிறைய பேருக்கு கேள்வி இருக்குங்க. ஸோ ஒரு வாட்டி டான்சிலெக்டமி பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்ப வளர சான்சஸே இல்லை, ஏன்னா அந்த சதையை டோட்டலாக நம்ம எடுத்துகிற போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்றப்போ டான்சில் பண்ணிக்க போகிறீங்களா பண்ணிக்க மாட்டிங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அதை நல்லா ஆலோசித்து நீங்கள் டான்சிலெக்டமிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு இஎன்டி கன்சல்டண்ட்டை ஃபஸ்ட்டு சந்திங்க. சும்மாவே எனக்கு டான்சில் இருக்குன்னு டான்சில் சர்ஜரி யாரும் பண்ண போகிறதில்ல. இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வர த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேட் ஸ்மெல், மிழுங்க கஷ்டமாக இருக்கிறது, தொண்டையில் ஏதோ இருக்குது, இந்த ஃபீலிங் எல்லாமே போயிடும். ரெண்டாவது, இந்த ஸ்னோரிங்கோட சேர்த்து பண்ணுற டான்சிலெக்டமி ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஏன்னா இதனால் உங்கள் கொரட்டை ஒரு 60% குறைய போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி டான்சிலெக்டமி பண்ணணுமா வேணாமான்னு கேட்டால் சிம்பிள். உங்களுக்கு இண்டிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், இல்லைன்றப்போ பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது டான்சில் பண்ணணும் இல்லை டான்சில் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான ஆலோசனை கேட்டாச்சு. இன்னைக்கு நாள் மருத்துவர்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை மருத்துவர்களுடைய தினத்தில் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன ஆலோசனை நலவாழ்விற்காக கொடுக்குறாங்க? எல்லாருக்கும் ஒரு உச்சகட்டமான ஒரு ஆலோசனை இதுதான். ஏன்னா இப்ப நிறையவே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அவாய்ட் ஹார்ம்ஃபுல் ஹாபிட்ஸ் அப்படின்றப்போ நிறைய தீய பழக்கங்கள் நம்ம கூட இருக்கு. அது என்ன பெருசா நம்மளுடைய உடலுக்கு ஒரு பெரிய நோயை ஏற்படுத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியமான ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது. இப்ப இருக்க இந்த சமுதாயத்துல இருக்க இளைஞர்கள் மத்தியில நம்ம நிறையவே பார்க்க முடியுது. அவங்களோட ஆல்கஹால் அவங்க பயன்படுத்துறதாகட்டும், ஸ்மோக் பண்றதாகட்டும், இது எல்லாமே நமக்கு ஒன்றும் பெருசா கெடுதலை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அது நம்மளுடைய வாழ்க்கையவே பறிச்சிரும், நம்மளுக்கு ஒரு எதிர்காலம்னு ஒண்ணு இல்லாம பண்ணிடும் அப்படின்றது தெரியாம அதை செஞ்சுட்டு இருக்கோம். அதை அவாய்ட் பண்றது, முற்றிலும் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுடைய உடலுக்கு அப்படின்றது தான் அடுத்த மருத்துவ ஆலோசனை.
நிச்சயமா அதை சொல்லும்போது ஒரு விளம்பரம் எல்லாரும் பார்த்துருப்போம், நுரையீரல் பஞ்சு போன்றது அப்படின்னு சொல்லி ஒரு விளையாடு. உண்மையாகவே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பஞ்சு வாங்கி அதை ஒரு பாக்ஸ், ஒரு கண்ணாடி இதுக்குள்ளே வச்சு மூடி, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் மாதிரி அந்த பாட்டிலுக்குள்ள போட்டு மூடிட்டு அதில் ஒரு எண்டில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதுக்குள்ளே சிகரெட்டை வச்சுட்டு அதனுடைய புகை உள்ளே போக போக அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பஞ்சு என்னமா மாறுது அப்படின்னு அதை ஒரு விஷுவலாகவே என்ன பண்ணியிருப்பாங்க, காட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அது போல தான் இன்னைக்கு நம்மளுடைய லங்ஸ் அவ்வளோ தூய்மையான ஒரு அழகான ஒரு உடலை கடவுள் கொடுத்துருக்காரு, உறுப்புகளை கொடுத்துருக்காரு, எல்லாமே அதாவது ஃபங்க்ஷனை கரெக்டாக செய்யுது. இன்னைக்கு மருத்துவர் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எப்படியா இவ்வளோ நுட்பமா இந்த மனிதனுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது, அவ்வளோ வியப்பா அடைகிறாங்க அவங்க அதை பார்த்து, அதை படிச்சதுனால, அதை பத்தி தெரிஞ்சதுனால. அப்ப கடவுள் இவ்வளோ அற்புதமான ஒரு உடலை படைச்சதை நாமளே என்ன பண்ணிக்கிறோம், அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மருத்துவர் நண்பர் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிறப்போ அவர் சொன்ன விஷயங்கள், நீங்க ஆல்கஹால் எப்பெல்லாம் இன்டேக் பண்றீங்களோ அப்ப இன்டேக் பண்றப்பெல்லாம் அதிகப்படியா உங்களை வந்து நீங்க நின்றக்கூடாது, நீங்க ஸ்டாப் ஆயிடக்கூடாதுன்னு உங்களை ஸ்டாப் பண்ண விடாம ஒரு டிவைஸ் வந்து உங்க உடம்புல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ணிட்டே இருக்குன்னா உங்களுடைய இதயம். நீங்க தூங்கிடுவீங்க குடிச்சிட்டு, ஆனா அந்த உடல் இருக்க தூய்மையான ரத்தத்தை பாஸ் பண்றதுக்கு, அந்த அசுத்த ரத்தத்தை ஃபில்டர் பண்றதுக்கு அது இரவும் பகலும் அது வந்து துடிச்சு போகுது அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்றப்பவே அதை இமேஜின் பண்ணி பாக்குறப்பவே அது ஒரு மிஷின் மாதிரி ஓடுதுன்னா அப்ப அந்த மிஷின் என்ன தன்னுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓடிக்கொண்டே இருக்கிறது. எதுக்கு? நாம உயிரோட இருக்கணும், நாம மூச்சு விடணும்னு சொல்லி நாம திரும்ப 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 அதை செயலிழக்க செய்வதன் வழியாக இங்க லாஸ் அதுக்கு கிடையாது, நமக்கு தான் லாஸ். ஸோ அப்போ அந்த தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், புகை பழக்கமாக இருக்கலாம், மது பழக்கமாக இருக்கலாம், இல்லை வேற போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடிய பழக்கமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்று. அதுலேயும் குறிப்பாக அந்த புகைப்பழக்கம் அப்படிங்கிறது ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பாசிவ் ஸ்மோக்கர்ஸ்க்கும் அதிகப்படியான, அதாவது புகைப்பிடிக்காத பழக்கம், அதாவது எனக்கு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கமே இல்லை, ஆனால் நான் ஏதோ டீ கடையில் நின்று டீ குடிக்கிறப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க தம் அடிச்சிட்டு இருக்காங்க, அந்த நான் உட்கொள்கிறேன் அந்த விஷவாசத்தை அப்படின்னா கூட அது என்ன பண்ணும், உபாதையை ஏற்படுத்தும். அது நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆரோக்கிய வாழ்விற்கு அது ரொம்ப கேடாக அமையும். அப்படிப்பட்ட பழக்கத்தை கைவிட்டு விடுவோம். நல்லது. அப்படிப்பட்ட பழக்கத்தை கைவிடுவது இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற திரிகடுகம் எண் 47. காக்கப்பட வேண்டியவை. சில்சொர் பெருந்தோள் மகளிரும் பல்வகையும் தாளினால் தந்த விழுநிதியும் நாடோறும் நாத்தளிர்ப்ப ஆக்கிய உண்டியும் இம்மூன்றும் காப்பிகளல் ஆகா பொருள். திரிகடுகம் 47. என்ன கருத்து? சுருங்கச் சொல்கின்ற பெண் அவர் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒருவர். உழைப்பினால் கிடைத்த வரவு அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டியது. மேலும் சுவைமிகு உணவு அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மூவகையான இந்த தன்மைகளை பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று திரிகடுகம் சுட்டுகிறது. அவற்றுள் முதலாம் கருத்து என்ன? பெண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று சுருக்கமாக சொல்லிவிடவில்லை, சுருக்கமாக பேசும் பெண்ணை பாதுகாக்க வேண்டும். இப்படி அந்த காலத்தில் நல்லாதனார் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னு தெரியல, அதான் சொல்லுவாங்கல்ல, ஓலப்பாயில் நாய் மொண்ட மாதிரி லொடலுடன் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, மாறாக சுருங்கச் சொல்ல வேண்டும். அது பெண்ணுக்கு மட்டுமன்று ஆணுக்கும் தான். மாந்தர்கள் சுருங்கச் சொல்ல வேண்டும். திரிகடுகத்தில் நானும் சுருங்கத்தான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட அந்த செய்தியை நல்லாதனார் வலியுறுத்துகிறார். அதான் வள்ளுவர் சொல்வார், சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்பார். பயனுள்ள சொல்லைத்தான் சொல்ல வேண்டும். இப்படி ஆய்ந்து பார்த்து விட்டோம் என்றால் அங்கு சொற்கள் சுருக்கமாகத்தான் வரும். அதோடு இன்னொரு குறளும் பதிவு செய்யப்படுகிறது. அது என்னவென்றால், சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. நான் பேசுகின்ற பொழுதே இந்த சொல்லை வெல்வதற்கு இன்னொரு சொல் என்னிடமிருந்து கூட வராது, வேறு எவரிடமிருந்து கூட வராது என்று ஆய்ந்து பார்த்து அந்த சொல்லை சொல்ல வேண்டுமா? அப்படியெல்லாம் பேச பழகிவிட்டோம் என்றால் இங்கே எல்லாமே சுருக்கமாகத்தான் இருக்கும். எனவே நீளமான அருளுரைகளோ நீளமான பேருரைகளோ இங்கு தேவையில்லை. ஆனால் சுருக்கமான உரை, அதை போன்று பேசுகின்ற பொழுதும் சுருக்கமாகவே நறுக்கென்று பேசலாம் என்கின்ற அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த தன்மையில் உயர்ந்து நிற்கிற பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய உயர்
மாந்தர்கள் என்று திரிகடுகம் இங்கு சுட்டுகிறது. அதான் அந்த அலைபேசி வந்தவொடனே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேசுவதற்குத்தான் அலைபேசி, பேசிக்கொண்டே இருப்பதற்கல்ல. அதை கணிப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதோடு இந்த சொற்குற்றங்கள் என்று பல இருக்கின்றன. அவற்றுள் இவையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் பொய், கடுஞ்சொல், புறங்கூறுதல், பயனற்ற சொல் சொல்லுதல், நன்றி மறந்த சொல் சொல்லுதல், மன்னிக்க மறுத்த சொல், இவை எல்லாமே இங்கு சொற்குற்றங்களாக அமைகின்றன. அதான் ஒரு பாட்டு உண்டு பார்த்தீங்களா, சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே, அப்படி வரும். அப்போ இது என்ன, ஏதோ தவறானதை அவர் சொல்லிட்டாரு, அதனால தான் இவங்க இப்படி பாடுறாங்க. ஆனால் அதே வேளை அதை மாற்றி பாட வைக்கலாம். எப்படி, சொன்னது நீதானோ சொல் சொல் என் உயிரே என்று மகிழ்ச்சியாக பாட வைக்கலாம். அது எப்படி, இப்படி நீ ஒரு பாராட்டுகின்ற மொழி, பெருமை தரக்கூடிய மொழி, உயர்வான மொழி, இந்த சமூகத்துக்கு பயன் தருகிற மொழி சொல்லிவிட்டாயே, இதை சொல், இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் என்று நம் எதிரிகள் கூட நாம் சொல்வதை கேட்பதற்கு ஆர்வம் படைக்கின்ற அளவுக்கு நம்முடைய சொற்கள் இங்கு சுருங்க சொல்லப்படுகின்ற சொற்களாக அமைய வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் சொல். சொல் என்றால் என்ன, அது வேறொன்றும் இல்லை, அது பதம் அல்லது மொழி அல்லது உரையாட்டு, உரையாடல், உரை என்றெல்லாம் கூட அந்த சொற்களை பயன்படுத்தலாம். எனவே இந்த சொல்லுக்கு நாம் வாக்கு என்றோ அல்லது வார்த்தை என்றோ அல்லது வேர்டு என்றோ அப்படியெல்லாம் சொல்வதையெல்லாம் நாம் குறைத்து விட்டு தவிர்த்து விட்டு இவர்கள் ஆங்கிலமோ சமஸ்கிருதமோ பேசுகின்ற பொழுது அந்த மொழியில் பேசலாம். ஆனால் தமிழில் பேசுகின்ற பொழுது தனித்தமிழ். எனவே இந்த சொல் என்கிற அந்த சொல் அடிக்கடி வரட்டுமே. எனவேதான் வாக்கியம் அது தமிழ் அல்ல, மாறாக சொல்லியம் அது தமிழ். இப்படியான அந்த சொற்களை நாம் பயன்படுத்துவதற்கு முயல்வோம். எது எப்படியோ நம்முடைய வாழ்வில் நம்முடைய சொற்கள் சுருங்க சொல்லப்படுகின்ற சொற்களாக அமையட்டும். மிகச்சிறப்பாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் பெண்கள், நம் பிள்ளைகள், அவர்களெல்லாம் சுருங்க சொல்லி மேன்மை அடைகின்ற மனிதர்களாக உயரட்டும். நன்று, கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான பகுதி திரிகடுகம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. மருத்துவ ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். அடுத்ததாக என்ன ஆலோசனை நம்ம வழங்க போகிறோம்? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ஸ்கூல்ல ஏதாவது இது பண்றப்போ சுத்தம் சோறு போடும் அப்படிம்பாங்க. உடனே நாங்கள் பசங்க கிண்டலுக்கு எப்போ சுகாதாரம் வந்து குழம்பு ஊத்துமா அப்படிலாம் என்ன பண்ணுவோம், ஸ்கூல் டேஸ்ல என்ன ஒரு ஷார்ப் இல்ல பசங்க நக்கலா அப்படி கிண்டல் பண்ணி எல்லாம் என்ன பண்ணிருப்போம், பேசுவோம். இப்போ இந்த சுத்தம், ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு சில விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை சொல்றப்ப எனக்கு 2 விதமான கண்ணோட்டங்கள், 2 விதமான மனநிலை இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு இதெல்லாம் வச்சு வந்து உடம்புக்கு குளிக்கிறதுக்கு அவங்கலாம் பயன்படுத்தி இருந்தப்போ, என்ன பாசிப்பயிரை வச்சா குளிக்கிறீங்க, அதெல்லாம் சோப்பு வந்துருச்சுங்க, ஆக சோப்பு தான் ரொம்ப ஹைஜீன் அப்படின்னு சொல்லி சோப்பு என்ன பண்ணாங்க, இன்ட்ரோ பண்ணாங்க. சோப்பு இன்ட்ரோ பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் சோப்பு பயன்படுத்த ஆரம்பிச்சு இப்போ அந்த பாசிப்பயிரோ மற்ற கடலை ஏதோ அந்த பருப்பு வகைகள் அந்த இதை வச்சு தேய்க்கக்கூடிய அந்த பழைய முறைகள் எல்லாம் விட்டுட்டு சோப்புக்கு மாறின உடனே அடுத்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. குடும்பத்துக்கு ஒரே சோப்பு தான் யூஸ் பண்றீங்களா, அப்போ என்ன அவங்களோட ஸ்கின் டிசீஸ் பரவ வாய்ப்பு உண்டு. இவெல்லாம் வீட்டுல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சோப்பு என்ன பண்ணிருக்கோம் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ திரும்ப வராங்க. அதே மாதிரி கறி உப்பையும் பேசி கறி உப்பெல்லாம் வச்சு பல் தேய்ச்ச காலத்துல கறி உப்பு வச்சா பல் தேய்க்கிறீங்க, ஐயோ பேஸ்ட் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லப்போ இன்னைக்கு அன்னைக்கு உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்குதா, உங்க பேஸ்ட்ல கறி இருக்குதான்னு திரும்ப அதே பழையதான். அப்போ நம்ம ஹைஜீனா தான் முதல்ல என்ன பண்ணிருக்கோம், பட் அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், காலப்போக்கில் ஏதோ ஒரு கலாச்சாரத்துல மாறிட்டோம் நம்ம. பட் இன்னைக்கு அந்த ஹைஜீன் அப்படிங்கிற விஷயம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன ஒரு பிளேட்ல அதை கரெக்டாக முறையாக கரெக்டாக வாஷ் பண்ணிருக்குதா, சில பொருட்களை வெயிலில் வைக்க வேண்டிய பொருட்களை வெயிலில் வைக்கிறது, மறுமுறை பயன்படுத்தக்கூடாத பொருட்களை பயன்படுத்தாமல் இருப்பது. இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ அதை சிலது வாங்கி வச்சிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளுக்கு வந்து ஒரு குறியீடு போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, நம்பர் 1 2 3 அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. அதில் அந்த 3 இந்த நம்பர்லாம் இருக்கு. நீங்கள் வாட்டருக்கான 1 டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அகைன் அதை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண கூடாது. இன்னைக்கு நம்மளாம் என்ன பண்றோம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல குழந்தைகளுக்கு அதெல்லாம் என்ன பண்றோம், தண்ணியை ஊற்றி ஸ்கூலுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொடுத்துட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். சில வாட்டர் பாட்டில்ஸ் இவ்வளவுதான் யூஸ் பண்ணணுங்கிற நாள் இருக்குது. சில நாட்கள் அந்த நாட்களை கடந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அது கரெக்டாக கிளீன் பண்றதுக்கு நமக்கு அந்த பிரஷ் கிடைச்சாலும் உள்ள வரைக்கும் போய் அது கிளீன் ஆகுதா தெரியுது. இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன காரியங்கள் குறித்து நம்ம அதை இழந்துட்டு தான் ஹைஜீனா அதுல இருக்கணும். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா கரெக்டா சோப் போட்டு கைகளை கழுவுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியே எங்கேயும் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பொருளை நம்ம தொட்டுட்டு வந்தோம்னா அந்த நேரத்தில் கை கால்களை கழுவி விட்டு வீட்டுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஹைஜீனா இருக்கிறது நம்மளை சின்ன சின்ன ஆபத்துக்கள்ல இருந்து என்ன பண்ணும், காப்பாற்றி கொண்டே நம்மளை நல்வாழ்விற்கு உதவியாக இருக்கும். இன்னும் தொடர்ந்து நம்ம பேசுவோம் இதை பத்தி அடுத்த பகுதி பார்க்கலாம்.
பொதுவாகவே சமய தலைவர்கள் அறிவியலின் குறுக்கீட்டையும் தொழில்நுட்பத்தின் ஆதிக்கத்தையும் எளிதாக ஆதரித்து விட மாட்டார்கள். ஆனால் இன்று செயற்கை நுண்ணறிவு எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருப்பது போல சமயங்களிலும் அதன் வழிபாடுகளிலும் கால்பதித்திருப்பது ஆச்சரியமூட்டுகிறது. சமயங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை எப்படி பார்க்கின்றன? ஏஐ இயேசு கேள்விப்பட்டதுண்டா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். பெலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுக்குள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ராயேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கை நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆட்களை அனுப்பி கெர்புகளின் மீது வீட்டிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஓப்பனியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ராயேலர் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். உடன்படிக்கை பேழை கடவுள் இல்லை என்ற போதிலும் இஸ்ராயேலர் கடவுளின் பிரசன்னத்தை அப்பேழையில் உணர்ந்தனர். உடன்படிக்கை பேழையைப் போல வளர்ந்து வரும் இந்த டிஜிட்டல் உலகிலே டிஜிட்டல் வழிபாடு, டிஜிட்டல் குருக்கள், டிஜிட்டல் கடவுள் என்று சமயமே டிஜிட்டல் மயமாகி வருகிறது. சமயத்தை பொறுத்தவரை முக்கியமான 2 தளங்களில் செயற்கை நுண்ணறிவின் தேவை இருக்கும். ஒன்று, சமயங்களின் மரபுசார் நம்பிக்கையினை பாதுகாக்கவும் ஆழப்படுத்தவும் அதனை பரவலாக்கம் செய்யவும் செயற்கை நுண்ணறிவு தேவைப்படலாம். 2, சமயங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையையும் அதன் கோட்பாட்டினையும் சமூகத்தில் ஈடுபடுத்துவதற்கும் அந்நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு தேவைப்படலாம். இதனை ஆர்த்தோ பிராக்சிஸ் என்கின்றனர். ஏற்கனவே உலகில் பல்வேறு இடங்களில் செயற்கை நுண்ணறிவினால் செறிவூட்டப்பட்ட மனித உருவ ரோபோக்கள் சமய பயன்பாட்டிலும் அதன் வழிபாட்டு முறைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஈரான் நாட்டை சார்ந்த அக்பர் ஆசை என்ற 27 வயது இளைஞர் ஒருவர் வெல்டன் என்னும் மனித உருவ ரோபோ ஒன்றை வடிவமைத்திருக்கிறார். குழந்தைகளுக்கு குரானையும் இஸ்லாமிய ஜபங்களையும் போதிப்பதற்காக அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. டீரோவாடோ என்னும் 42 வயதான கணினி பொறியாளர் சாண்டோ என்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கான ஒரு ரோபோ புனிதரை வடிவமைத்திருக்கிறார். இந்த மனித உருவ ரோபோ முதியவர்கள் ஜெபிப்பதற்கு உதவுகிறது. பெப்பர் என்னும் மனித உருவ ரோபோவை சாப்ட் பேங்க் என்னும் ஜப்பானிய நிறுவனம் வடிவமைத்திருக்கிறது. புத்த மத பிச்சுக்களை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்கள் சரியாக புத்த மத ஜபங்களை புத்த வழிபாடுகளில் பயன்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக அடக்கச் சடங்கு நிகழ்வுகளில் ஓதும் ஜபங்களை மிக சரியாகவும் உச்சரிப்பு பிழை இல்லாமலும் ஒப்புவிக்கிறது. மலேசியாவில் புகழ்பெற்ற கோவிலில் சீன கடல் தேவதை என்று கருதப்படுகின்ற மசு மாதாவின் டிஜிட்டல் சிலையை, அதாவது ஐ மாசின் என்ற நிறுவனம் வடிவமைத்துள்ளது. ஏஐ தொழில்நுட்பத்தால் செறிவூட்டப்பட்ட இக்கடல் தேவதையிடம் பக்தர்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கு நம்பத்தகுந்த பதிலை சமய மற்றும் மன தத்துவ அடிப்படையில் தருகிறது. சுவிட்சர்லாந்தின் கத்தோலிக்க பேராலயம் ஒன்றில் தேயூஸ் இன் மெஸ்ஸீனா என்னும் இயேசுவின் 3 டிஜிட்டல் உருவம் நிறுவப்பட்டுள்ளது. இத்தேவாலயத்திற்கு வரும் பக்தர்களின் கேள்விகளுக்கு இறையியல் அடிப்படையில் சுமார் 100 மொழிகளில் பதிலளித்து வருகிறது. ஏஐயை ஒரு தேடல் மென்பொருள், அதாவது சர்ச் இன்ஜின் போல தகவல்களை திரட்ட பயன்படுத்துங்கள். அதை ஒரு தெய்வமாக்கவோ அல்லது குருவாகவோ கருதுவது இன்னும் விவாதத்திற்குரியதாகவே உள்ளது. சமூகம் ஒன்று கூடி செய்யும் வழிபாடுகள் மற்றும் நேரில் பெறும் ஆலோசனைகளுக்கு ஏஐ ஒருபோதும் மாற்றாக முடியாது என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். ஏஐ என்பது மதத்தை பரப்புவதற்கும் தகவல்களை பெறுவதற்கும் ஒரு சிறந்த பாலம். ஆனால் அந்த பாலமே கடவுள் ஆகிவிட முடியாது என்பதை நாம் உணர வேண்டும். ஏஐ சில நேரங்களில் மத நூல்களில் இல்லாத விஷயங்களை தவறாக கோர்க்க வாய்ப்புள்ளது. எனவே ஏஐ பயன்படுத்துபவர்கள் மிகுந்த கவனத்துடன் இதை அணுக வேண்டும்.
சமயங்களில் ஏஐ ரோபோக்களின் அதாவது ஹியூமனாய்டு ரோபோட்ஸினுடைய பயன்பாடு தொடக்க நிலையில் ஆச்சரியமூட்டக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அது எத்தகைய இறையியலை அடிப்படையாக கொண்டு பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்தே அது எவ்வகையில் சமூகத்திற்கு நன்மை பயக்கும் என்பதை நாம் சொல்ல முடியும். கடவுளை அடைவதிலும் மனித நேயத்தை வளர்ப்பதிலும் ஏஐ ரோபோக்கள் பயன்படுமாயின் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் நம் மக்கள் ஏஐ ரோபோக்களையே கடவுளாக்கிவிட்டால் அது என்னவென்பது? இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பான வலையுலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில தேசிய மருத்துவர்கள் தினத்தில் மருத்துவர்கள் நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் அடுத்ததா என்ன? காலப்போக்குல போறோம், அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் பல பேர் இப்போ வீட்டுல இருக்கவங்க எல்லாருடைய எண்ணங்களும் என்ன ஓட்டங்களும் இப்படி இருந்துட்டு இருக்கு. அப்படியே 3 வேளை சாப்பிடுவோம், அப்படியே லைஃப் ஓடிடும், அப்படியே போயிடும் அப்படின்ட்டு. இந்த ஹெல்த் செக்அப் அதுக்கு ஒரு ஷெட்யூல் போடணும். அந்த ஹெல்த் செக்அப் கரெக்டாக அந்த டேட்ல டாக்டர் வந்து இப்போ நம்ம சுகர் பேஷண்ட் நம்ம வீட்டில் இருக்காங்க, நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ இல்லை நம்மளோட பாட்டி தாத்தா யாராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஒரு தடவை போயிட்டு அவங்க டாக்டரை பார்க்குறப்போ மீட் பண்ணுறப்போ 2 months ஆஃப்டர் மறுபடியும் ஒரு ரீசெக்அப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அதெல்லாம் பெருசாவே அதை எடுத்துக்க மாட்டாங்க, அப்படியே இருந்துருவாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு தவறை வந்து நம்ம யாருமே செய்யக்கூடாது. எப்படிப்பட்ட பேஷண்டா இருந்தாலும் சரி, அந்த ரீஷெட்யூல் அப்படின்றது வந்து ஒரு டாக்டர் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த ஹெல்த் செக்அப்பை பண்ணிட்டு நம்மளுடைய உடம்பை நம்ம தாங்க பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு அந்த நம்மளுடைய அந்த நிறைவு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு ஒரு நினைவுக்கு வந்தாதான் இதெல்லாம் நம்ம கரெக்டா செய்வோம். இல்லைன்னா எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு கம்முன்னு உட்காந்து தான் இருக்கணும். அதாவது சில நாள் ஒரு காய்ச்சலுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், அவர் மருந்து மாத்திரை கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிட்டு இருப்பாரு. அந்த மருந்து மாத்திரை எடுத்து இமீடியட்டா நெக்ஸ்ட் டே நம்ம கொஞ்சம் நல்லா குட்டா ஃபீல் பண்ணிருப்போம், காய்ச்சல் நின்றுருக்கும், எல்லாம் ஓகே வரும். உடனே மறுநாள் போயிருப்போமான்னு கேட்டா இல்ல சரியா போச்சுல, இன்னும் போய் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுத்துக்கிட்டு. ஸோ இப்போ இது வந்து சில நேரங்கள்ல அது ஓகே, சில நேரங்கள் இது நாட் ஓகே. அப்போ அந்த நேரங்கள்ல திரும்ப ஒரு பெரிய உபாதையை ஏற்படுத்திருச்சுன்னா என்ன பண்றது? நான் வெகு அண்மையில எங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன கால் அடிபட்டு ஒரு ஆப்ரேஷன் ஒரு மைனர் சர்ஜரி ஒன்று பண்ணியிருந்தோம். அப்போ வந்து அந்த மெடிசன் எடுக்கிறப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ சுகர் லெவல் வந்து கரெக்டாக வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து சுகர் லெவல் செக் பண்றப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான லெவல்ல இருந்துச்சு, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. அவர் டாக்டர் ரொம்ப பார்த்துட்டு பரவாயில்ல நல்லா ஐயா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, எங்க அம்மாவுக்குலாம் சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்ணார் கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ இவங்களே ஒரு செக் பண்ணிருன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா எங்க அம்மாவுக்கு சுகர் எகிரி போயிருக்குது. அவர் டாக்டர் ஐயாவெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டீங்க, உங்களை நீங்க பார்க்க மறந்துட்டீங்களேம்மா. ஸோ இப்போ பல நேரங்கள் நாம என்ன பண்றோம் அப்படின்னா இதைத்தான் நாம செய்யறோம். நாம மத்தவங்க மேல அக்கறை வச்சு அவங்கள நல்லா கேர் பண்ணிக்கிறோம், ஆனா நம்ம மேல இருக்கக்கூடிய கேர் இருக்கிறது. ஸோ அப்போ அதுக்கு இந்த ரெகுலர் ஹெல்த் செக்அப்ஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் பண்றது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இதெல்லாம் நம்ம அவ்வளோ டேக் இட் ஈஸி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு மூவ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளும். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். தென்னை மரத்தோட உப தொழில்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தென்னந்தோப்பு வச்சுருந்தா நீங்களே செய்யலாம், அல்லது நீங்கள் தனியாராக இருந்தால் பக்கத்தில் தென்னந்தோப்பு இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். என்னெல்லாம் செய்யலான்னு யோசிச்சு பாருங்களேன். தென்னை மரத்தோட இலைகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிக்கலாம். தென்னை மரத்தோட தண்டுகள் இருக்கு இல்லைங்களா, அதை தென்னை மட்டையை தூளாக்கும் கருவின்னு இருக்குது, அந்த தூளாக்கி அதோடைய கழிவுகள் கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த கழிவுகளை பயன்படுத்தி நீங்கள் உரம் தயாரிக்கலாம். 2. 3வது அந்த கழிவுகளை எரித்து சாம்பலாக்கி சாம்பலை விற்பனை பண்ணலாம். அடுத்து தென்னை மட்டை நேரடியாக மட்டைகளை விற்பனை பண்ணலாம். தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காயோட ஓடுகள், அந்த ஓடை பயன்படுத்தி கறி செய்கிறது. அந்த கறி அப்படிங்கிறது ஒரு தனி தொழிலுங்க. அது ஒரு தொழில். அது ஆக்டிவேட்டட் கார்பன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு உயர்வான அமைப்புள்ள கறி அது, அதை பண்ணலாம். அதற்கடுத்து தேங்காயை உலர வச்சு எடுக்கக்கூடிய பவுடர், டெசிகேட்டட் கோக்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய் பவுடர், தேங்காய் பால், பால்லேருந்து க்ரீம், அதுக்கான பாலாடை. அடுத்து வந்து இளநீர், அந்த இளநீர்லேருந்து செய்யக்கூடிய சர்க்கரை. இது ஒன்றொன்றும் நான் சொல்கிறதெல்லாம் வீடளவில் பண்ண முடியும். இந்த வீடளவில் பண்ணுறத ஒரு பெரிய தொழிற்சாலையாகவும் பண்ண முடியும்.
இதுக்கு என்ன தேவை? ஒரு ஆர்வம் வேணும். அந்த ஆர்வம் மட்டும்தான். இதுக்கான தொழில்நுட்பங்களை எங்கே தெரிஞ்சுக்கலாம்? தென்னை நல வாரியம், தென்னை வாரியம் அப்படின்னு இருக்கு. இந்த தென்னை வாரியம் எங்கே இருக்குங்கிறத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? உங்களுடைய மொபைல் எடுங்க, கோக்னட் போர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கோக்னட் போர்டு நியர் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா பக்கத்தில் எங்கே இருக்குன்னு தெரியும். நேரில் போய் அந்த அலுவலர்கள்ட்ட பேசுங்க. அதே இதில் தென்னை நார் வாரியம் இருக்கு, காயர் போர்டு. அந்த காயர் போர்டில் அதில் கேட்கலாம். 3வது உங்கள் மாவட்ட தலைநகரத்தில் இருக்கக்கூடிய தொழில் மையம், அந்த தொழில் மையத்தில் போய் கேட்கலாம். டிக்கும்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், டிக் மாவட்ட ஆட்சித்தலைவரோட அலுவலகத்தில் இருக்கும். அங்கே போய் கேட்கலாம். இதெல்லாம் கேட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் தொழில் செய்யணும்னு ஆசை இருக்குது, என்ன செய்யணும்னு தெரில, எங்கே போகணும்னு தெரில, அதை எப்படி செய்யணும்னு தெரில, அப்படி யோசிச்சுட்ருக்கோம்ல. நான் சொல்கிறேனுங்க, ஒரு சில நாடுகளில் என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம பாட்டியோ அம்மாவோ தேங்காய் பர்ஃபி செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த தேங்காய் பர்ஃபிக்கு அப்படி ஒரு தேவை இருக்குங்க. அந்த பர்ஃபி நீங்கள் செஞ்சிருவீங்க, அதை அதில் இருக்கக்கூடிய சிரமம் என்ன, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல சிரமம், அல்லது வெளியில் மற்றவங்களுக்கு விற்பனை பண்ணுறதுக்குள்ள சிரமம் இல்லைன்னா எவ்வளோ நாள் அதை வச்சுக்கிறது? அது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற பொருள், ஈரத்தன்மை கொஞ்சம் அதிகமுள்ள ஒரு பொருள். அப்போ அதுக்கு என்ன விதமான பொருள்களை சேர்த்தா அது கெட்டு போகாமல் இருக்கும்? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எங்கே கிடைக்கும்? இதை எங்கே தெரிஞ்சுக்கிறது? நான் திருப்பி சொல்கிறேங்க. காயர் போர்டு, கோகனட் போர்டு, உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர், டிக்கு. இது இல்லாமல் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கேவிகே, கிருஷி விஞ்ஞான் கேந்திரா, யாராவது ஒருத்தட்ட கேளுங்க. ஒன்றும் இல்லைன்னா தெரிஞ்சதை வாய்ஸ் நோட் போட்டாவது கூகுள் சர்ச்சில் பாருங்கள். அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எங்கே தனியார்லையோ அல்லது இப்போ அரசாங்கத்திலையோ எங்கே நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விபரம் அதில் வரும். தனியாரும் கொடுக்குறாங்க, அரசாங்கமும் தருது. உங்களுக்கு அரசாங்கத்தில் செய்ய விருப்பம் இல்லைனாலும் தனியார் நிறைய பேர் இருக்காங்க, அதில் நம்ம பயிற்சிகள் எடுக்கலாம். அதை எடுத்துட்டு நம்ம அந்த தொழிலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாங்க. வீடளவில் செய்யுங்க. இப்போ கடலை மிட்டாய் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அது எங்கே பண்ணுறாங்க? வீட்டில் தானே பண்ணுறாங்க. தொழிற்சாலையிலையும் பண்ணுறாங்க, வீட்லேயும் பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த வீட்டில் பண்ணுற மாதிரி உள்ளதை தொழிற்சாலையை மாற்றலாம். அது மாதிரி தான் இந்த தொழில்கள் எல்லாமே. முயற்சி பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக சிறப்பான பகுதி, அற்புதமான ஒரு பகுதி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். உணவும் உயர்வும். இன்றைய நாள் மருத்துவ ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இறை மக்கள் முன்னாடி. அடுத்ததா என்ன ஆலோசனை வழங்க போகிறோம்? ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சொல்றதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஒண்ணு. அக்பருக்கும் பீர்பாலுக்கும் ஒரு டைம் அக்பருக்கு ஒரு டவுட் பீர்பால்கிட்ட கேட்கறாரு. நான் உலகிலே மக்கள் என்ன தொழில் அதிகமா செய்யறாங்க அப்படிங்கிறப்போ அந்த மந்திரி சபையில இருந்து நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. பீர்பால் மட்டும் சொன்னாரா, மருத்துவ தொழில் தான் நிறைய பேர் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படி மருத்துவத்துக்கு படிக்கணும், அவ்வளவு பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணல. நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அரசருக்கு கையில சும்மா ஒரு கெட்ட போட்டு வாங்க நகர்வலம் போன்னு கூட்டு போயிட்டார். போற மக்கள், ஐயோ அரசு என்னாச்சு கையில இந்த மாதிரி கீழே வந்துட்டாரு, லைட்டா எலும்பு ஃபிராக்சர் ஆயிட்டு, இந்த ஆட்டுக்கால் வச்சு சூப்பு குடிங்க நல்லா இருக்கு, அதுதான் உடம்பு. ஒவ்வொருத்தரும் போறப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிக்கல் டிப்ஸ். ரிட்டர்ன் அரண்மனை வந்தாலும் சொன்ன பாத்தீங்களா எவ்வளவு மெடிக்கல் டிப்ஸ், எல்லாருமே டாக்டர் தான் பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி நீங்க என்ன அப்படின்னா நிறைய எல்லாருமே இந்த தடி எடுத்தவன் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துட்டதுனால இது ஓகேவா, உடம்பு சரியில்லையா, உடனே காய்ச்சலா ஒரு மாத்திரை என்ன பண்ணுங்க, இதை போடுங்க. உடம்புலியா, அதுக்கு அந்த பெயின் கில்லர் என்ன பண்ணுங்க, இல்லாமல் போயிட்டு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நமக்கு டாக்டர் என்ன பண்ணிக்கிறோம், மாறிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு மெடிசன்லயுமே சில எம்ஜி வேரியன்ட்ஸ் இருக்கு. அப்போ டோஸ் சிலருக்கு அதிகமா கொடுக்க இருக்கும், சிலர் கம்மியா கொடுக்க இருக்கும். சிலர்கள் டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்ணும்போது கேட்டுருவாங்க, உங்களுக்கு அல்சர் எதுவும் பிரச்சனை இருக்குதா. ஸோ இருந்துச்சுன்னா அப்போ அதுல வீரியம் குறைந்த மெடிசன்ஸ் கொடுக்குறது. ஸோ இப்படி எல்லாமே இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அதை எடுத்து செய்யறது அப்படிங்கிறது எல்லா நேரங்களும் அட்வைசபிளா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமாக அது கிடையவே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு இயற்கையாகவே எனக்கு உடம்புக்கு 2-3 நாள் கண்டினியூஸா எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணி மெடிசன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் எனக்கு இஷ்டம் போல நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது எவ்வித விளைவுகளையும் கொண்டு போய் நமக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நினைவில் வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.
இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சைனசைட்டிஸ். சைனஸ்ன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சைனஸ் அப்படிங்கிறது உறுப்பு, அதில் பாதிப்பு ஏற்படுறது தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பொதுவாக ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வயதினருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக அடிக்கடி கோல்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்களில் அரிப்பு, கண் சிவந்து போகுதல், தொண்டைக்குள்ள அரிப்பு, தொண்டை கம்மல், நம்ம பேசும்போது வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். இது சைனசைட்டிஸ் உள்ளவங்களுக்கு சர்வசாதாரணமாக அந்த குரல் வளம் மாறும். அது மாத்திரம் இல்லை, இந்த பகுதியில் நமக்கு வலி வரும். மேலும் தலை பாரமாக இருக்கும். தலை ஃபுல்லாகவும் பாரமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பார்ட், ஒரு சைட், ஃப்ரண்ட் ஆர் பேக்கு ஃபுல்லும் கூட தலை பாரமாக இருக்கும். இதுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், எக்ஸ்ரே எடுப்பாங்க, டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. நம்மளும் சில மாத்திரைகள் எடுப்போம், அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அது 1 or 2 days கேட்கும், திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் திரும்ப டாக்டர்கிட்ட போவீங்க, அவங்க உங்களுக்கு திருப்பி மருந்து எழுதி கொடுப்பாங்க, சாப்பிடுவீங்க. ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும், திருப்பி அந்த மெடிசன் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. ஆனால் ஆயுர்வேதிக் மருந்தில் அப்படி கிடையாது. மேலும் இந்த சைனசைட்டிஸ் உபாதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இரிட்டேட் பண்ணும், வலி இருக்கும், தலைபாரம் இருக்கும், குமட்டல், வாந்தி இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்தால் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதெல்லாம் நீங்களே உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். அடுத்தது சைனசைட்டிஸ்னால் பாதிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பூ இருக்குது, மல்லிப்பூ, ஒரு ரோஸ் இருக்குது, ஒரு செண்பகம் இருக்குது, அதோட ஸ்மெல் தெரியாது. இப்போ ஒரு மேங்கோ இருக்குது, இல்லை அம்மா அடுப்பில் குக் பண்ணிகிட்ருக்கா, ஏதோ கருகுது, அந்த சமையல் ஸ்மெல் கூட அவங்களுக்கு தெரியாது. இது மாத்திரம் இல்லை, நம்ம டேஸ்ட் பண்ணும்போது அது என்ன சுவை, அதில் காரம் இருக்கா, இல்லை காரம் அதிகம் இருக்கா, உப்பு அதிகம் இருக்கா, குறைவாக இருக்கா, கசப்பாக இருக்கா, இப்படி கூட டேஸ்ட்டு தெரியாத அளவுக்கு அந்த நம்மளோட நாக்கில் இருக்கிற பட்ஸும் பாதிக்கலாம். சுவாசத்தில் நமக்கு அந்த ஸ்மெல் பண்ணக்கூடிய அந்த மனம் தெரியாமல் போகலாம். இதெல்லாம் நீங்கள் வச்சு உங்களுக்கு சைனசைட்டிஸ் கன்ஃபார்ம் பண்ணலாம், உங்களுக்கு டாக்டரும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆயுர்வேதிக் முறையில் பார்த்திங்கன்னா, நான் பார்த்துருக்கேன் 35 ஆண்டுகளாக 5 முறை சைனசைட்டிஸ்க்கு அறுவை செய்தும் குணமாகாமல் வராங்க. அப்போது அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வா? நெவர், கிடையாது. ஆனால் ஆயுர்வேதிக் மருந்துகள் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, அக்குப்ரெஷர் இருக்குது, உணவு கட்டுப்பாடு இருக்குது. முக்கியமாக நான் சில டிப்ஸ் சொல்கிறேன், மீதி நீங்கள் நேரில் வரும்போதோ அல்லது நீங்கள் ஆன்லைனில் வீடியோ கன்சல்டேஷன் பண்ணலாம். முக்கியமாக கேக்கு, தயிர், முட்டை சைனசைட்டிஸ் உள்ளவங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க. அதே போல் எனக்கு தலைக்கு தண்ணி கொட்டினா சைனசைட்டிஸ், ஹெட்டேக்குன்னு சொல்லிக்க, அது முற்றிலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதுனால வருது. ஆனால் வாரத்துக்கு 2 முறை கட்டாயம் தலைக்கு குளிக்க வேண்டும். மேலும் நைட்டில் நான்வெஜ் கட்டாயம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. டே டைம் எடுத்துக்கலாம், காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளலாம். நைட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்காதீங்க. மீதி உங்களோட ரிப்போர்ட், உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே மற்றதெல்லாம் பார்த்துட்டு சைனசைட்டிஸ்க்கு தொடர்பு கொண்டால் மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் சைனசைட்டிஸை குணமாக்கும் வழிமுறைகள் ஆயுர்வேத மருத்துவத்தில் உண்டு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நேஷனல் டாக்டர்ஸ் டேல மருத்துவர்கள் நம்முடைய ஆரோக்கியமான நலவாழ்விற்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள்ல ஃபைனலாக என்ன சொல்றாங்க?
இது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் வந்து சொல்ற காரியம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது பெருசாவே எடுத்துக்கப்படாத ஒரு விஷயமாவும், கருதப்படாத ஒரு விஷயமாவும் அவங்களே தன்னை நினைச்சுக்கிட்டு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, சில நேரத்துல அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா அவங்க உடம்பே ஒரு மாதிரி சோர்வா காணப்படுவாங்க. முடி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உதிர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உடல்ல வந்து ஏற்படுறதுக்கு நம்மளே வந்து அதை ஓகே என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் அது சின்ன சின்ன சேஞ்சஸ். ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நான் இருக்கிறது தான் வயசாகுது இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிருவோம்ல. கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வரப்போவே நம்ம உடம்பு என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு அதற்கு நாம் என்ன எடுக்க வேண்டுமோ, அது ஒரு மருந்தா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டிலேயே வந்து நம்மளுடைய கை வைத்தியமாக இருந்தாலும் சரி. நம்மளுக்குலாம் வந்து தலை சுத்துது அப்படின்னு சொன்னா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு சக்கரை உப்பு போட்டு தலையில கலந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு அது வந்து ரிலாக்ஸா அப்படி ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட உடம்பு என்ன கேக்குது அப்படின்றது தெரிய வந்து அதை செய்யும் பொழுது அது நம்மளுடைய உடலுக்கு நலன் பயக்கும். நம்ம வயசாயிருச்சு அதனால இப்படிதான் இருக்கும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது கூட ஓகே. அது ஒரு இது. இன்னொரு டைப் ஆஃப் மென்டாலிட்டி என்ன இருக்குன்னா, இப்போ எனக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் வைரம் பாஞ்ச கட்டை அதெல்லாம் என்ன ஆகாதுன்னா அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்றும் ஆகாது. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு இந்த மாதிரி. நிறைய பெரியவங்க சொல்லக்கூடிய இதெல்லாம் எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, அதெல்லாம் நான் அதெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சந்தோஷம், உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆனா அதே வேளையில் இந்த உடல் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கேட்கறதும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ எனிதிங் வில் ஹேப்பன் அட் எனி செகண்ட். அப்போ எல்லா நேரங்களும் அது போல இருக்கவே முடியாது. எங்க அம்மா கிண்டல் பண்ணுவாங்க பயங்கர. வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்க, அதெல்லாம் வைரம் பாஞ்ச கடையெல்லாம் நான் பார்த்துக்குவேன், எனக்கு பத்தி தெரியும் அப்படிமா. இந்த காய்ச்சல ஏதோ ஒரு சம்திங் வந்துருச்சுன்னா எனக்கு இந்த வாமிட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. என்னால அது வந்து அதை எப்படி சொல்றேன்னு தெரியும். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவேன். அப்ப எங்க அம்மா கிண்டல் பண்ணுவாங்க, நீதான் ஒரு வாந்தி எடுக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய ஊரே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கூப்பிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அந்த உடல் என்ன சொல்கிறது, எனக்கு இந்த நேரத்தில் ஓய்வு தேவைப்படுதுன்னு சொல்லுதா, அந்த ஓய்வு என்ன பண்ணுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு இந்த நேரத்தில் தூங்கணும்னு சொல்லுதா, அந்த தூக்கத்தை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி லிசன் பண்ணி நம்ம உடலுக்கு கரெக்டாக ஒத்துழைத்து நாம் ஓகே இந்த நேரத்தில் இது மாதிரி எனக்கு குறிப்பாக வந்து பெண்களுக்கு ஒரு 30-40 வயதுகளை தாண்டுகின்ற பொழுது என்ன அப்படின்னா கால்சியம் சத்துடைய குறைபாடு வரும். அப்போ அந்த கால்சியம் சார்ந்த உணவுகளை நான் எடுத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டீஹைட்ரேட் ஆகிறப்ப தண்ணி குடிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் கவனம் செலுத்துகின்ற பொழுது ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். பிரான்சிஸ் எட்வின் கிறிஸ்டல் இன்று தங்களது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 624. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இந்த இறை ஆசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, மருத்துவர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870767784.